இப்போது மிளகு ஜீரக ரசம் பூண்டு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து புளி தண்ணி ஒரு 2 பேருக்கு வரா மாதிரி நான் பண்ணுறேன். தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து ஒரு தக்காளி, மிளகு ஜீரகம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். சம அளவு, அதாவது 50 கிராம் மிளகு 50 கிராம் ஜீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். உப்பு, அப்புறம் பூண்டு. நம்ம மிளகு ஜீரகம் போடுறதுனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரு மிளகா, வத்த மிளகா 1, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? புளி தண்ணி விட்டுருக்கேன், உப்பு போட்டு இப்போது தக்காளி எல்லோரும் என்ன பண்ணுவாள், கட் பண்ணி அப்படியே போடுவாள். அது ஒரு டேஸ்ட்டு. பட் ஆனால் இப்போது நம்ம வந்து இந்த தக்காளியை நல்லா ரசத்தில் பிழிஞ்சு இப்படி விட்டுறணும். இது மாதிரி வச்சு பிழிஞ்சிட்டு ரசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோட எசன்ஸ் அத்தனையும் இந்த ரசத்தில் அப்படி நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போ பூண்டு 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு இதில் போட்டு இந்த மிளகு ஜீரகம் வேணும்னா மிளகு ஜீரகம் அப்படியே முழுசாக போட்டு கூட நீங்கள் இதில் இடிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சதுனால இதை போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிக்கணும். 1-2 இடிக்கணும். இப்போ 1-2 இடிக்கணும். இது அப்படியே இந்த ரசத்தில் அப்படியே ஃபுல்லத்தையும் போட்டுருவோம் ரசத்தில். நல்லா கொதித்து அப்படியே பொங்கி வரும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு பொங்கி வரும்போது தாளித்து கொட்டணும். இப்போது ரசத்துக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். நெய், ரசத்துக்கெல்லாம் நெய் விட்டு தாளித்தா தான் நல்ல மணமாக இருக்கும். நெய் போட்டு மிளகு ஜீரகம் வத்த மிளகாய், அப்புறம் 2 கருவேப்பிலை, இது தாளிச்சுட்டு ரசம் நல்லா பொங்கி வர சமயத்தில் அடுப்பை அணைச்சிட்டு இதை மேலே தாளித்து கொட்டினதை போட்டுட்டேன்னா நல்ல பூண்டு மிளகு ரசம் கமகமன்னு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ வெண்டைக்காய் கறி நீட்டாக நெருக்கி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆல்ரெடி நீட்டாக நெருக்கி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன். சில பேர் மொத்தமாக எண்ணெயை முதலையே விட்டு வெண்டைக்காயை போட்டுடுவாங்க. அப்படி பண்ணினாக்க கொஞ்சம் குழன்னு வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வெண்டைக்காய் அப்படி போட்டு வரும். ஓரமாக வெப்பச்சட்டி ஓரமாக அப்படி சுட்டு 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 லைட்டாக ரொம்ப எண்ணெய் ரொம்ப விடாமல் லைட்டாக இப்படி ஓரமாக எண்ணெயை விட்டு உப்பை போடக்கூடாது. உடனே உப்பை போட்டால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் உப்பு போடாமல் அப்படி மூடி வச்சிடணும். இப்போது பாருங்க, ஒன்று ஒட்டாமல் இப்படி பாருங்க, அடியில் ஒட்டக்கூட இல்லை பாருங்க, எண்ணெயும் இல்லை. சரிங்களா? எண்ணெயும் இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே திறந்தே கூட வைக்கலாம். நீங்கள் மூடணுங்கிற அவசியம் இல்லை, திறந்தே வைக்கலாம். அப்படியே திறந்து வச்சிடனா வெண்டைக்காய் எவ்வளோ ஒன்றும் ஒட்டாமல் ஜோராக இருக்குது. இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் கறி இதுக்கு காம்பினேஷன் மாதிரி மாங்காய் போட்டு வெத்த குழம்பு. இது இன்னொரு வீடியோவில் மாங்காய் போட்டு எப்படி குழம்பு பண்ணேன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதில் காமிக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் வத்தல் போட்டு வெத்த குழம்பு, அப்புறம் மிளகு ஜீரக ரசம். இதுக்கு காம்பினேஷன் நல்ல அப்பளத்தை சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.